சாவி கூட டைட்டில் ஃபீல் பண்ணீங்க சாவின்னு. ஸ்ட்ராங்கான சாவியாக இருந்தால் சாவி போடலாம். நம்ம திறந்துரும் சார். ஸ்ட்ராங்கான சாவியாக இருந்தால் போட்டு திறந்துரும். எங்களுக்கும் எல்லாருக்கும் லைஃப் ஓப்பன் ஆகிரும். இந்த இது ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சாவு வீட்டில் அதுவும் சொந்தக்காரங்க செத்துருக்காங்க, அந்த 2 லேடிஸும் அந்த டெத்தை பார்த்துட்டு சிரிக்கிறது லாஜிக்காக, அது ஏன் அந்த டைட்டில் மாற்றின மாதிரி அந்த சீனையும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமே? இல்லை சார், இதுவுமே அது அது மட்டும் ஒரு ரியலான இன்சிடெண்ட். என்னென்னா, எனக்கு தெரிஞ்சவங்க மார்ச்சுரியிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வராங்க ஆம்புலன்ஸில். அப்போ வந்து என்னாச்சு, அவங்க அப்பா இறந்துருக்காங்க, பொண்ணு உட்காந்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் இப்படி ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஒரு ஜம்ப் ஆகும்ல, அப்படிங்கும் போது அந்த ஜம்ப் ஆனோடனே இவங்க அம்மாக்கும் பொண்ணுக்கும் ஒரு சின்னதாக சிரிப்பு வந்திருக்கு. என்கிட்ட சொன்னாங்க, இந்த இடத்துல எப்படி சிரிப்பு வரும்னு நான் யோசித்தேன். அப்போ தான் ஓகே, அந்த சின்ன மொமெண்ட் வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன ஆக்சுவல் சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அந்த ஒரு பிரேக் தான், சின்ன ஒரு பிரேக் தான் சார். அதே மாதிரி அந்த அவரை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அவர் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தா நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கிறாரு அவரும். வாழ்த்துக்கள் தம்பி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஏன்னா அந்த காமெடி மறக்கவே முடியாது, போஸ்டர் கிழிக்கிறேன். ஆமாம் ஆமாம், அது எவ்வளோ தூரம் போனாலும் எனக்கு வந்து ரீச் ஆனது அது மட்டும்தான். எங்கே போனாலும் அதான் கேட்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லாவே ரீச் ஆவீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூண்ணா. டேரக்டர் படம் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க. ஏன் அந்த டைட்டில் கூட ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் வந்து சும்மா வச்சுருக்கோம், சும்மா போயிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு பேசுனீங்க. ஏன், எதனால்? அது நான் ஒரு மாதிரி அப்செட் ஆகிட்டேன் சார். ஏன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்தே சாவிடு தான் டைட்டில். அதாவது ஸ்டோரி எழுதுறதுக்கு முன்னாடிலேருந்தே சாவிடுன்னு டைட்டில் போட்டு தான் ஸ்டோரியே எழுதுகிறேன். 3 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறேன் அந்த டைட்டிலோட. அப்படிங்கும்போது இந்த நாளைக்கு இது சேஞ்ச் ஆக போகுதுங்கும் போது என்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, ஒரு டாகே வீட்டில் வளர்ப்பாங்க. நமக்கு பார்க்கும்போது என்ன தோணும், என்ன நாய்க்கிட்ட இவ்வளோ பாசமாக இருக்குது, அது இறந்தோன்னா ரொம்ப அழுவாங்க. நம்ம என்ன யோசிப்போம், என்ன நாய் இறந்ததுக்கெலாம் அழுவுறீங்க, அதை அப்படியே புதைக்கலாம் செய்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்கும். அப்படிங்கிற அந்த மாதிரி தான் சார் எனக்கு அது தோணுச்சு. ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருந்துச்சு சார். நான் வந்து நெகட்டிவ் டைட்டில்ன்றதுக்காகலாம் வைக்கல வீடுன்றது. இது வந்து ஆப்டான டைட்டில்ன்றதுனால தான் வச்சேன். ஏன்னா நெக்ஸ்ட் மூவி நான் பண்ணும்போது நெகட்டிவ் டைட்டில் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா அந்த மூவிக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் வைப்பேன். ஸோ அதுதான் சார் ரீசன். உதய் சார், படத்தோட தலைப்பு சாவு வீடுன்னு இருக்கு, கதை ஃபுல்லாக சாவுவாக இருக்கு. முதல் படத்திலே ஒரு ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமும் இல்லை. ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா? அப்படி இல்லை, நீங்கள் வரவே ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் வரல அப்படிலாம் அது என்னன்னா, கதைக்கு என்ன தேவையோ அதை சார்ந்து போகிறது தான் ஒரு ஆக்டரோட இதுன்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போது இந்த படத்தில் வந்து திடீர்னு வந்து கண்ண மூடி ஒரு டியூட் சாங் பாடுறதோ இல்லை அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிருக்குதோ இந்த சுச்சுவேஷனுக்கு தேவையில்லாத ஒன்றா இருக்கும். அதனால அது அவரும் வைக்கல, நானும் அதை விரும்பி கேட்டுக்கல. ஸோ இது நெக்ஸ்ட் டோர் பாய், ஒரு பக்கத்து வீட்டு பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அதை சூஸ் பண்ணி பண்ணேன். அடுத்தடுத்த படத்துலலாம் ரொமான்ஸ் சாங்லாம் கேட்டிருக்கேன், கிடைக்கும்னு நினைக்கிறேன். உதய் அண்ணே, கைதி படத்துல ஒரு போதை இருக்கும். ஆமாண்ணே. அந்த போதையோட இந்த போதை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது டிபெண்ட் அப்பான் அந்த கேரக்டர் இருக்குண்ணே. இதுல ஒரே ஒரு சிகரெட் தான் அடிக்கிறீங்க. ஆமாண்ணே. அதுவே தப்பு தான். பட் இருந்தாலும் அந்த போதை வந்து அவ்வளவு பெருசு காமிச்சிருப்பாங்க. அது ஓகே, இது இப்படி போதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சாவு வீட்டுல ஒரே ஒரு இதை இது பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெரிய பாடியை நம்ம தூக்கிட்டு போக முடியும். நீங்க யோசிச்சிங்களா? அவர்கிட்ட கேட்டீங்களா? 2 பேர்னா கூட யோசிக்கலாம்ல. ஓகேண்ணே. சிங்கிளா தூக்கிட்டு போக முடியாதுல்ல. அதே போல பள்ளம் நோண்டுறீங்கன்னும் போதும் எல்லாமே இருக்குதுல்ல. அப்படின்னும் போது நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம்ல டைரக்டர் கூட. இல்லைண்ணா, போதைன்றது நம்மளோட ஒரு பாடி கண்ட்ரோல் இருக்கு. இது நான் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஒரு கோட்டர் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு, கட்டிங் அடிச்சாலும் போதை ஆயிடுவாரு. அதை டிபெண்ட் பண்ணி தான். இப்போ ட்ரக்ஸ்ன்றது கஞ்சால வந்து ஒரு பாயிண்ட்ல அடிக்கிறவங்களும் இருக்காங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் அடிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்க போதையாகாம தான் இருப்பாங்க. ஆனால் அந்த இப்போ ஃப்ரெஷராக ஒருத்தர் போயிட்டு 3 பஃப் அடித்தாலே போதை ஆகிடுவாங்க. ஸோ அந்த பேட்டர்னில் இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் அடிக்கிறவன் இல்லை கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கவன்ற இருக்குதுல்ல, அதில் வந்து அடித்தாங்கன்னா 100% இப்படி போக தான் செய்யும். ஆனால் இதை நான் ஒத்துக்கிறேன். என்னென்னா, எல்லாருமே சொல்லுவாங்க பொண வெயிட் இருக்குன்னு. ஏன்னா அதை தூக்க முடியாது. அது வந்து சரி, இதை அதுதான் மெயின் கோடுன்னு இருக்கும்போது நம்ம அதில் போயிட்டு உள்ளே போயிட்டு எதுவும் பண்ண முடியாது. இல்லை தான் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, சினிமேட்டிக் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா,
இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் வரும்போது மட்டும்தான் இவர் தூக்கிட்டு போவார். மற்ற இதில் இவர் இழுத்துட்டு தான் போயிருப்பார். உண்மையாக அவர் இழுத்துட்டு தான் போயிருப்பார். இவர் நினச்சிக்கிறாரு நம்ம தூக்கிட்டு போயிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. ஸோ அதுதான் மேட்ரு. சார் கில்டுலேருந்து அன்றைக்கி பேசுனீங்களா போதை படம்லாம் வருது பார்க்குறீங்கன்னு, இதுவும் போதை சம்மந்தப்பட்ட படம் தானே? இதை பற்றி எதுவும் பேசவே இல்லை ரெண்டு பேரும். யாருண்ணே? கில்டுலேருந்து அவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல்ல, அவங்க சொல்லுங்கண்ணே. ஏன்னா பாலச்சந்தர் அதெல்லாம் போனீங்க, அவங்களாம் இப்படி எடுத்தாங்க அப்படி எடுத்தாங்கன்ட்டு. இன்னைக்கு எதுவும் வாயே திறக்கல, போதை படம்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் இன்னைக்கு போதை படம் தானே வாங்கியிருக்கீங்க நீங்களும். இது இல்லைண்ணே, அதில் அதாவது போதை கூடாது, அந்த சமூகம் கெட்டு போகிறதே மது போதை இதில் தான் கெட்டு போயிடுது. இதுவும் அந்த பையன் கடைசியாக திருந்திடுறான் பாருங்க. அப்பா வந்து அவன் அதுக்குள்ளே கஞ்சா தான் அடிக்கிறான், சிகரெட் அடிக்கல, அதுக்குள்ளே கஞ்சா வச்சு அடிக்கிறான். அவங்க அப்பா அது தெரியாமல் இழுத்து அடித்து செத்துடுறாரு. அந்த பையன் ஒரே நாளில் திருந்துறான். இந்த சமூகம் இதுலேருந்து மாறணும், அதுதான் இதோட கருத்து, முக்கியமான கருத்து அதுதான். நம்ம திருப்பி நிறைய நிகழ்ச்சியில் கலந்துக்குவோம், நம்ம அந்த டிபேட் வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ தம்பிகளை வாழ்த்தி அனுப்பணும் நீங்கள். சார் டைரக்டர் சார், அது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு கேள்வி கேட்டாலே பாடி ஷேமிங் பப்ளிக் ஷேமிங்கிறாங்க. நீங்கள் படத்தில் சொட்டத்தலையை வந்து எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்தது தெரியுங்களா? ஆமாம் சார், எனக்கும் சார். இல்லை வருது உங்களுக்கு இப்போ தான், இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்ங்க. ஏன்னா அவர் அப்படி போட்டு அடிக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருக்க படத்தில் அது காமெடின்னு நினச்சி வச்சுருக்கீங்க. கொஞ்சம் என்ன மாதிரி ஆட்களுக்கு அது ட்ராஜடி ஆயிடுச்சு. இல்லை சார், அது காமெடி இல்லை தான், அது காமெடி இல்லை சார். ஆக்சுவலி நம்ம சிரிச்சிடக்கூடாது அந்த சீனுக்கு, அதுதான் உண்மை. நம்ம அந்த சீனுக்கு சிரிச்சிடக்கூடாது. சிரிச்சா நம்ம எப்படி இப்போ பார்க்குறோன்றது ஒன்று இருக்குது சார், அது நான் இது பண்ணுறேன். ஏன்னா இப்போ 4 பேரில் ஒருத்தர் சொட்டத்தலையாக தான் இருக்காங்க. ஆமாம் சார், இல்லை எல்லாருக்குமே இப்போ காலி தான். சிவானி சந்திரன் சார், என்ன பார்த்து அந்த படத்தை வாங்கினீங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க? நல்ல படம் சார், ஒரு புதுசாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமான படம், உங்களுக்கெல்லாம் ரசிக்க முடியாத ஒரு ஃபன்னு தான் சார். எனக்கு வந்து இந்த பெருசாக அந்த கதை சொல்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கா சார். இது வந்து யதார்த்தமாக இருந்துச்சு, புது பசங்க. இல்லை புதுசாக இருக்குது, ஆனால் ஃபுல்ஃபில்லாக இருந்ததா? கொஞ்சம் சார் இருக்குது. இருக்குது சார். இல்லை புதுசாக தான் இருக்குது, அதில் வந்து மாற்றுக்கிறது. நீங்கள்லாம் இருக்கிற நம்பிக்கை தான் சார். அந்த இவர் நடிகர்கிட்ட கொடுங்க. இல்லை உதய் இல்லை, நம்ம இவர் போலீஸ்கார் இல்லை ஆதேஷ் உங்களுக்கு தான். சொல்லுங்க. படத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் பயங்கர நோன் ஃபிகருங்கிறனால நிறைய சவுண்ட் விட்டுருக்கீங்களோ? நல்லா இருந்தது உங்கள் கேரக்டரு. நான் இன்ஸ்பெக்டர் அவ்வளோ சவுண்ட் விடணுமா? இல்லை, அது ஃப்ரஸ்ட்ரேஷனோட. இல்லை டேரக்டர் சொல்லி பண்ணீங்களா நீங்களா? இல்லை, எல்லாமே இயக்குனர் சொல்லி தான். இயக்குனர் மீறி நான் எதுவுமே பண்ணுறது இல்லை. ஏன்னா அவரு இது போதும் இது வேணும்னு அவரே கேட்பாரு, அதனால் அவர் சொல்லி தான் பண்ணுறது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்தில் வந்து நம்ம கத்துறது தானே இருக்கும், அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நான் பண்ணுறது. டைரக்டர் சார், கார்த்தி, உங்களுக்கு என் பேர் தெரியும், ஆதேஷ் சுப்பரான். தேங்க்யூ. டைரக்டர் சார், இந்த வருஷம் இது 250வது படமோ 260வது? ஆமாம் சார். மழை சீசனு, போன மாதம் வந்த படங்கள்லாம் ரொம்ப பெருசாக ஓடலை. புது ஹீரோ, என்னென்ன சேலஞ்சு, தேட்டரு, பிஸ்னஸ், நீங்கள் புதுசாக நீங்களே சொந்தமாக படம் எடுக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னென்ன இருந்தால் உங்களுக்கு வசதியாக இருக்கும்? என்ன இருந்தால் வசதியாக இருக்கும்? இது எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக வேணும் சார் கொஸ்டின். என்ன இருந்தால் மீன்ஸ் என்ன? பிஸ்னஸ்ஸு, தேட்டரு, புதுசாக படம் பண்ணுறீங்க இண்டஸ்ட்ரியில், மற்ற இதில் உங்களுக்கு ஆடியன்ஸில் எல்லாம் வந்து உங்களை மாதிரி புதுமுகங்களுக்கு புதுசாக படம் எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவை, என்னெல்லாம்? ஓகே, புரியுது. அதான் சார், இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக யாருமே படம் எடுக்கக்கூடாது சார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏடியாக இருக்கணும், யார் கூடயாவது ஏடியாக இருந்து இந்த சினிமா என்னன்றது கற்றுக்கணும். ஒரு 2-3 இயர்ஸ், இல்லைன்னா அவங்களுக்கு எப்போ அவங்களோட டைம் ஒன்று இருக்கும். எனக்கு வந்து சில பேருக்கு 1 இயரில் நல்லா கற்றுப்பாங்க, சில பேர் 8 இயர்ஸில் தான் நல்லா கற்றுப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த ஒரு ட்ராவல் வந்து பண்ணணும் கண்டிப்பாக. அப்படி ஏடியாக ஆக முடியலன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணி இது என்ன ப்ராசஸ்ன்றதை கற்றுக்கணும். ஏன்னா சினிமான்றது ரொம்ப பெரிய விஷயம். ஷார்ட் ஃபிலிம்ன்றது வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் முடிஞ்சிடும், பட்ஜெட் கூட தேவையே இல்லை சில ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கெலாம். அப்படிங்கும் போது சினிமான்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு, காசு இன்வால்வ்டாக இருக்குது, பெரிய காசு இன்வால்வ்டாக இருக்குது. அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு நல்லா நாலேஜபிளாக இருக்கணும் சார். ஒரு டிரெக்டருன்றவங்க வந்து நல்லா நாலேஜபிளாக இருக்கணும், எல்லா கிராஃப்ட்ஸையும் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து கேட்ட கேள்விக்கு பதில் வந்து என்ன இருந்தால் மீன்ஸ் பிஸ்னஸ் ரொம்ப பிஸ்னஸே ஆகலை சார். ஆமாம், நான் வந்து
அதான் சார் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன் சார். ஃப்ராங்காக சொல்லலாம் கண்டென்ட் பிலீவ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஆர்டிஸ்ட் வந்து அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல மூவியாக நாங்கள் எடுத்திருக்கோம்னு நம்புகிறோம். ஆடியன்ஸ் சொல்லணும் என்னன்ட்டு டிசம்பர் 5 சொல்லிடுவாங்க. ஸோ நான் அதை காத்துட்ருக்கேன் சார். அவ்வளோதான் சார். சார் குட் ஈவினிங் சார். ஒரே நிமிஷம். குட் ஈவினிங் சார். இப்போது நீங்கள் வந்து படம் எடுக்கிறது ஈஸி, அதை வெளியே கொண்டு போகிறது தான் கஷ்டம்னு சொல்கிறீங்க. நான் இப்போ வந்து கேள்வி மாதிரி கூட நான் இதை விஷயத்தை நான் சொல்ல. நீங்கள் வந்து விஜய் ஆண்டனி சாரோட படங்களை உதாரணமாக வச்சுக்கிட்டு உங்களை நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணியிருக்கக்கூடாது. அவர் அதுக்குன்னு ப்ரோமோவே பண்ணார். பிச்சைக்காரன் கொடுங்க, யாரை பார்த்து பிச்சைக்காரன் சொல்கிற, திமிரு பிடிச்சவன், யமன், இந்த மாதிரி ஒரு வாயில் பொது வெளியில் பேச முடியாத டைட்டில்லாம் உள்ளே கொண்டு வந்தார். நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆனனால தான் இப்போ உங்களோட படத்தோட டைட்டில் ரீச் ஆகாமல் இருக்கா அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த டைட்டில் புது டைட்டிலா? அவர் வந்து எவ்வளோ போல்டாக சொசைட்டியில் ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாதிரி டைட்டில்ஸ் வச்சு அதுக்குன்னு ப்ரோமோஸ்லாம் பண்ணார். நீங்கள் அதெல்லாம் எடுத்து உதாரணமாக பார்த்துக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது கேள்வி ஒரே பிடிச்சிடுறேன். படத்தில் லாரி கேரக்டர் வந்து லாரி வந்து வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாமல். ஆமாம் சார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே இது ஸ்பாய்லர் இல்லை, அதனால் ஓகே, நோ ப்ராப்ளம் சார். ஸ்பாய்லர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டைட்டில் வந்து சாவுகிடுன்ற டைட்டில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக தான் இருந்தேன். காம்ப்ரமைஸே ஆகலை. சரி, அப்போ தேட்டரில் ஓனர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பார்க்குறாங்க. சாவீடுன்னு டைட்டில் வச்சா யாரும் வரமாட்டாங்கன்றதை விட சாவீடுன்ற டைட்டிலில் வந்து நான் என்னோடய தேட்டரில் நான் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து செந்தில் சார்ட்டையும் சொல்லிட்டேன். சார் ஒரு 5 தேட்டர் 10 தேட்டர் கிடச்சா கூட போதும் சார், சாவீடுன்ற டைட்டிலே வெளியே வந்துடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா வேறு டைட்டில் என்னால் யோசிக்க முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் சரி அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் 2 hours கழிச்சு கால் பண்ணாங்க, இல்லை ஒரு தேட்டர் கூட யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. அதுதான் நாங்கள் இப்போது அந்த கண்டென்ட் பார்க்க வரதுக்கும் தேட்டர் வேணும்லண்ணா. இப்போ அந்த கண்டென்ட் ஏதாவது ஒரு தேட்டரும் கிடைக்கலன்னா நாங்கள் அந்த டைட்டில் வச்சுட்டு இப்போ வேறு ஏதாவது இப்போ வந்து இந்த டைட்டில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நாங்கள் இது பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இப்போ தேட்டருக்கு போயினா தான் எங்கள் படம் வெளியே வரும். இப்போ நான் சாவு வீடுன்னு நீங்கள் பேர் வச்சிங்கன்னா நான் தேட்டர் தர மாட்டேன்னு சொல்லிட்டா எங்கள் படம் எப்படி வெளியே வரும், யார் பாப்பா? ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க சைடில் அக்செப்ட் பண்ணிட்டு சரி நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போனது. ஆமாம். இது அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது சாவின்னா லைக் அவங்க அந்த இடம் ரொம்ப ஒரு மாதிரி தீட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சார் ஏன்னு. எனக்கும் அதான் சார். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லுக் வந்து மக்கள் வச்சு தான் சார் நான் ரிலீஸ் பண்ணேன். பீச்சில் ரிலீஸ் பண்ணேன். ஒரு 20 செட் ஆஃப் பீப்புள்ஸ் வச்சு தான் ரிலீஸ் பண்ணேன். மக்கள்கிட்ட அப்போ கேட்டேன், அது இந்த வீடியோ இருக்குது, என்னென்னா நீங்கள் சாவு வீடியோன்னு வச்சிங்கன்னா தேட்டருக்கு வருவீங்களான்னு கேட்டேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, காமெடியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வருவேன், இதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்க வருவேன், இந்த போஸ்டரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு 20 பேரில் ஆனால் 2 பேர் வந்து ஐயோ என்னங்க அபசகுணமாக இருக்குங்க, இந்த மாதிரிலாம் டைட்டில் வச்சா எப்படிங்க அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு படமே ஏன் சாவீடுன்னு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் அந்த 2 பேருமே கூட அந்த போஸ்டர் டிசைனை பார்த்தோன்னே இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன், அந்த கன்வின்ஸ் ஆகுறாங்க. லைக் நம்ம வந்து ட்ரெய்லர் இருக்குது, டீசர் இருக்குது, ஸோ இதெல்லாம் வச்சு மக்களை இது என்ன மாதிரி படம்னு நம்ம தெரிய வைக்கலாம். சாவிடுன்னு ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, பிறக்கிறோம் இறக்குறோம், அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு தெரியல சார். சொல்லுங்கள் சார். ஆமாம் சார். ஆமாம் சார், பேசிக்கிட்டு இருக்காங்களே. ஆமாம் சார். ஆமாம் 3 வருஷம். ஆமாம் ஆமாம். இல்லை சார், அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். சரி சார். அதான் சார், நிறைய பாசிட்டிவ் தான் சார் நடந்திருக்கு, நிறைய பாசிட்டிவ் நடந்திருக்கு. எங்கள் 2 பேருக்கும் குழந்த பிறந்திருக்கு. இதை விட ஒரு பாசிட்டிவான விஷயம் தேவையில்லை. பெண் குழந்தை 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதான் சார், நம்ம இந்த டைட்டில் வைக்கலனாலும் சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும், இயற்கை தான் அது. நம்ம வந்து ஏன் அதை இது வைக்கிறனால தான் அது அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது.
ஆமாம் சார், சினிமாவில் ரொம்ப சென்டிமெண்ட் இருக்குது சார். அதை பிரேக் பண்ணலாம் தான் சார் இந்த மாதிரி ஒன்று முயற்சி பண்ணுறோம். ஆனால் நீ எங்களை பிரேக் பண்ணிடுறாங்க சார். வெளியே போ. நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க சார், சொல்லுங்கள். நான் அனுபவம் இல்லாததை சொன்னீங்க அவருக்கு. இப்போ இந்த 2 கேள்விக்கு முன்னால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அதாவது நான் படிச்சுட்டு வந்து இந்த படத்தை எடுத்துக்கணுமா, இந்த படத்துலேருந்து பாடம் கற்றுக்கிட்டீங்கல்ல, அதை சொன்னீங்கல்ல, மறந்துட்டீங்களா? ஓகே சார். அதில் என்ன பேசுனீங்கன்னா, நான் வந்து இன்னும் அனுபவம் பெறலை, அனுபவம் பெற்றுக்கிட்டு வந்திருக்கணும், இந்த அப்படி தான் சொன்னீங்க நீங்கள். இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, படம் எடுக்கிறது ஈஸி, அதை ரிலீஸ் பண்ணுறது தான் கஷ்டம். படம் எடுக்கிற ப்ராசஸ் எனக்கு தெரியும், அதை ரிலீஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிலன்றது சொன்னேன் சார். இல்லை படம் யார் வேணும் எடுத்துடலாம். ஆமாம் சார். அதாவது கார்ட்டூன் போடுறாங்க பார்த்தீங்களா? ஆமாம். அந்த கார்ட்டூன் போடுறவங்க எல்லாருமே படம் எடுத்துடலாம். ஆமாம் சார். ஆனால் அதை விட கெட்டிக்காரத்தன்னு தான் வியாபாரம். கண்டிப்பாக. அப்போது வியாபாரம் தெரியாமல் படம் எடுக்க வந்து தப்புன்னு நீங்கள் உணர்றீங்க. ஆமாம் சார். வியாபாரம் தெரியாத மீன்ஸ் ஓடிடி அந்த டைமில் வாங்கிட்டு இருந்தாங்க சார் படம் 2022. ஸோ நான் ஸ்பீடாக ஷூட்டிங் வந்து ஒரு 2 monthsலேயே முடிஞ்சிச்சு சார். 32 days ஷூட்டிங் வந்து 2 monthsலேயே முடிஞ்சிச்சு. நான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து ஒரு 6 monthsக்குள்ளே முடிச்சிடலான்னு பிளான் பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் ஓடிடி கொஞ்சம் பீக்கில் தான் இருந்துச்சு. எல்லோரும் கண்டென்ட்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க, சின்ன படம் வாங்கிட்டு இருந்தாங்க, ஓரளவு டீசெண்டான ரேட் கொடுத்தாங்க. நான் வந்து அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது இந்த இயர் கேப்னால ஸ்கீம்ஸ் மாறிடுச்சு. இப்போது அவங்களோட அந்த ஸ்கீம்ஸ் மாறும்போது என்ன ஆகுது, நான் அப்போது ஒன்று நினச்சிருப்பேன்ல ஓடிடி ரிலீஸிங் அப்படின்னு நினைக்கும் போது, இப்போ இங்கே தேட்ரிக்கல் ரிலீஸ். ஓடிடி ரிலீஸ் என்னன்னு தெரியும், தேட்ரிக்கல் புதுசாக இருக்குது. நீங்கள் பேசும்போதே ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க. ஷார்ட் ஃபிலிம் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோன்னா டேரெக்டாக சினிமாவை ட்ரை பண்ணக்கூடாது, ஃபியூச்சர் ஃபிலிமாக ட்ரை பண்ணக்கூடாது தான் சொல்கிறேன். ஆனால் வந்து நீ பாடம் கற்றுக்கிட்டீங்க, நம்ம இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா படமாக எடுத்துருந்தா சரியாக இருந்திருக்கும். இல்லை சார், நான் 6 ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன். அப்படி சொல்ல என்னென்னா, நான் என்ன சொல்ல நினச்சேன்றதை சொல்லிடுறேன். மேபி உங்களுக்கு கன்வே ஆனது அப்படி ஆயிருந்துருக்கலாம். நான் என்ன சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னா, படம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். படம் எடுக்கிறது ஃபியூச்சர் ஃபிலிம்ன்றது ஒரு 2 மணி நேரம் படம் எடுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி தான், அதை விட ரொம்ப ஈஸி அதை விட. ஸோ அப்படிங்கும் போது அதில் காஸ்ட்டும் பெருசாக இருக்காது. ஃப்ரெண்டை போட்டுடலாம், கேமரா ஃபோன் கூட ஐஃபோன் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஸோ மியூசிக் வந்து நான் காப்பிரைட்ஸ் மியூசிக் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது இவ்வளோ விஷயம் இருக்குங்கும் போது இந்த ப்ராசஸை வந்து ஷார்ட் ஃபிலிம்லேயே கற்றுக்கலாம். இல்லைனா ஒரு ஏடியாக இருந்துட்டு ஒரு டிரெக்டர்கிட்ட கற்றுக்கலாம். இந்த 2 விஷயத்த சொன்னேன் நான். டார்க் காமெடின்னு சொல்கிறீங்களா, இது என்னது? டார்க் காமெடினா ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் ஒரு சின்னதாக ஒரு குபீர்னு ஒரு மொமெண்ட் வரும் சிரிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் டார்க் காமெடி. இந்த படத்தில் எந்த சீனை அப்படி சொல்கிறீங்க? அந்த அவர் சஹராஜ் இறந்துட்டார், அந்த வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் ஏன் அவங்க சிரிக்கிறாங்க? ஸோ அதுதான் சார். சார் ஒரே ஒரு சந்தேகம் சார், சமீப கால பட விழாக்களாக இருக்கட்டும், ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், இல்லை சக்ஸஸ் மீட்டாக இருக்கட்டும், எதுக்கு வந்தாலும் தமிழ் படத்தை ஓட விட மாட்டாங்க, கன்னட படம் ஓடுது, தெலுங்கு படம் ஓடுது, மலையாள படம் ஓடுது அப்படின்ற ஒரு புலம்பல் எல்லார்ட்டையும் இருக்குது. ஆனால் நல்ல படங்கள் எப்படி இருந்தாலும் ஓடும். நம்ம கதையில் தெளிவாக இருக்கணும், அதே மாதிரி ஆக்டிங் நடிப்பு வாங்குறதுல தெளிவாக இருக்கணும். ஆனால் நீங்கள் உங்கள் படத்தில் கதையிலையும் கோட்டை விட்டீங்க, நடிப்பு வாங்குறதுலையும் கோட்டை விட்டீங்கன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். அதனால் நம்மளே தப்பாக எடுத்துகிட்டு படம் ஓடலை, ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற நம்ம ஒரு திணிக்கக்கூடாதுல்ல, அது தப்பு இல்லையா? நீங்கள் குபீர் காமெடி வரும்ன்றீங்க, ஒரு இடத்துல கூட யாருக்குமே சிரிப்போ இல்லை சார். ஓகே சார். டார்க் காமெடி எனக்கு ஏதாவது ஒரு டார்க் காமெடி நல்லா நீங்கள் சிரிச்சிருப்பீங்க சார், வேறு யாராவது சிரிச்சாங்களா? நாங்கள் இந்த ஷோ போடும்போது எல்லாம் சிரிச்சாங்க சார். ப்ரீமியர் போடும்போது எல்லாம் நிறைய பேர் சிரிச்சாங்க சார். காமெடின்றது வந்து சப்ஜெக்டிவ். இங்கே இருக்கவங்களுக்கு அது ஒர்க் ஆகலை, வேறு யாருக்காவது அது ஒர்க் ஆகலாம், அவ்வளோதான் சார் மேட்ரு. சார் பல சீன்கள் பார்க்குறப்போ இந்த சீனை ஏன் இவ்வளோ இதாக எடுத்து வச்சுருக்காங்கன்னு, ஒரே லைட்டிங் இல்லாமல் ஏதோ ஷேடோவோட ஷார்ட் ஃபிலிம் எடுக்க கூட நீங்கள் தெளிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு படம் எடுத்து வச்சுருக்கீங்க, அதில் கொஞ்சமாவது நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? அது கேமராமேனோட கால். என்னென்னா லோ லைட்டுன்னு சொல்லுவாங்க. லோ லைட்டில் வந்து நம்ம காமிக்கிறது லைக் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஷேடோஸோட சினிமேட்டிக் ஃபீல் வரும்ன்ட்டு, டார்க்னஸோட இதெல்லாம் அவர் கேமராமேனோட கால். ஸோ அது ஒர்க் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, மேபி அது உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லை சார், பல பேருடைய கருத்து இது உங்க நோக்கம் அடிக்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. ஓகே சார், புரியுதுங்களா? ஏன்னா
பத்திரிகைக்காரங்க அன்றைக்கி என்ன எழுதுறாங்களோ அதான் வந்து ஆடியன்ஸில் போய் சேரும். கண்டிப்பாக. இன்றைக்கி பத்திரிகையாரன் எங்களாலே வந்து ஒரு சீனை வந்து ரசிக்க முடியல, சிரிக்க முடியல, அப்படி இருக்கும்போது ஆடியன்ஸ் எப்படி சார் ஏற்றுப்பாங்க? அதுதான் எங்களுடைய கேள்வி. அதுதான் சார், இப்போது ஒருத்தருக்கு ஒரு கருத்து இருக்கும் சார். ஆடியன்ஸ்க்கு ஒன்று யோசிப்பாங்க, ஆடியன்ஸ்லேயே நிறைய இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒன்று தோணும், அந்த மாதிரி தான் சார். உதய், மாஸ்டர் விஜய் கூட பண்ணீங்க, கார்த்திக் சார் கைதி பண்றீங்க, அப்பெல்லாம் வந்து உதய்டா அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே. பட் ஹீரோ வரும்போது ஏன் அத மக்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு? என்ன காரணம்? எந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சின்ன வயசுல இருந்து வரீங்க. ஆமாண்ணே. சோ உங்களுக்கு நடிப்புன்றது எல்லாமே தெரியும். ஆமாண்ணே. பெரிய படங்கள்ல மட்டும் நடிக்கும் போதே உதய் அப்படின்னு தனியா தெரிய ஆரம்பிக்குது. ஆமாண்ணே. பட் இப்ப சாவின்னு வருது இல்ல, இந்த படங்கள் வந்து சின்ன படங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆயிடுது. இதுக்கு மக்கள் வருவாங்களா? அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்குதா? அதுக்காக தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். இப்போ பெரிய படம்னா ஆப்வியஸா விஜய் சார் அவருக்கு வந்து பயங்கர ஓப்பனிங் இருக்கு, கார்த்திக் சார் அவருக்கு ஓப்பனிங் இருக்கு, ரஜினி சார் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆடியன்ஸ் தேட்டருக்கு தானா வந்துருவாங்க, தேட்டர்ஸ் நிறைய கொடுப்பாங்க, ஷோஸ் எக்ஸ்ட்ரா நிறைய போடுவாங்க. ஆனால் எங்க மாதிரி ஃப்ரெஷராக வரவங்களுக்கு தேட்டர்ஸே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஷோஸ் கொடுத்தாங்கன்னா மார்னிங் 11 o'clock கொடுப்பாங்க. எல்லாம் இப்போலாம் தூங்கி ஏந்திரிக்கிறதே 10 மணி 10:30 மணி தான் ஏந்திரிக்கிறாங்க. 11 o'clock ஷோக்கு யார் போவாங்க? ஏதாவது காலேஜ் கட் அடிச்சுட்டு வருவாங்க, யாராவது ஏதாவது பிடிக்காத படத்துக்கு அந்த மாதிரி தான் போய் தான் வருவாங்க. அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்கள் இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி அவங்கக்கிட்ட சேர்க்குறீங்களோ. இப்போனா ப்ரெசன்ட் மீடியாவுக்கு நிறையா இது இருக்குது. அவங்க சொல்கிறாங்கன்னா ஆமாப்பா இந்த படம் நல்லா இருக்கு, இவங்க சொல்கிறாங்களா, இவங்க ரிவ்யூ பார்த்து போகிறவங்க, நீங்கள் எழுதுறதை பார்த்து போகிறவங்களாம் நிறைய பேர் இன்னுமே இருக்காங்க. அதுக்காக தான் உங்ககிட்ட வரும். எங்களை மாதிரி சின்ன டீமை சப்போர்ட் பண்ணுங்கன்றதுக்காக தான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோண்ணே. ஸோ நல்ல ஒரு கண்டென்ட்டு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தயவுசெய்து சொல்கிறேன், உங்களை காலைல விழுந்து கூட கேட்குறேன், எப்படியாவது கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் சேர்ப்போம். இந்த படத்தை பார்த்துட்டு அவங்க சொல்லுவோம், அண்ணன் சொல்லியிருந்தாரு நிறையா விஷயங்கள் வந்து இது இல்லைன்ட்டு. ஸோ ப்ரெஸ்ஸில் நாங்கள் நேற்று நாங்கள் ப்ரிவியூ ஷோ போடும்போது ஏகப்பட்ட பேர் வந்தாங்க, எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்தது. அது ஏன்னா இம்பேக்ட் வந்து அது ஸோ அது எப்படின்னு தெரியல. சாரிண்ணா உங்கள் மனசை நோக்கடிச்சிருந்தா நாங்கள் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறோம். 100% நாங்கள் இதை எப்படியாவது வெளியே வந்து ரீச் பண்ணி கொடுக்கணும்னு வேண்டியது கேட்டுக்கிறேண்ணே. தேங்க்யூண்ணே.